தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கச்சியப்பர் அருளிய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை போற்றும் கந்த புராணத்தை அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நாம் கணபதி காப்பு என சொல்லக்கூடிய முதல் பாடல், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித தடைகளும் நீங்க வேண்டும் என்றால் கணபதி வழிபாடு என்பது மிகவும் முக்கியம். அதனால இவரும் பாருங்க ரொம்ப அழகா அந்த விநாயகரின் காப்பாக, காப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு அந்த காலத்துல. அப்படின்னா என்னன்னா காப்பு கட்டுவது அப்படின்னு. இந்த மாரியம்மன் கோயில் திருவிழா, ஏன் திருமண விழாக்களில் கூட காப்பு கட்டுவது அப்படின்ற ஒரு ஐதீகம், அந்த ஒரு தாத்பரியம் உண்டு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பு என்பது ஒரு ரக்ஷை, நம்மை சுற்றி இருக்கும் இறையின் வளையமாக செயல்படும் தீய சக்திகள், தடைகள் இவற்றை அணுக விடாது. இப்ப தன்னுடைய அந்த கந்தபுராணம் செம்மையாக நடக்க அவர் கணபதியே வணங்குகின்றார். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அல்லவா, அதனால காஞ்சிபுரத்து அந்த விகட சக்கர விநாயகரை வணங்கி அவர் இந்த காப்பினை தொடங்குகின்றார். அது என்ன விகட சக்கர விநாயகர்? உச்சி பிள்ளையார் அப்படின்னு சிராப்பள்ளி அப்படின்ற அற்புதமாக தாயுமானவராக சிவபெருமான் அருள்பாலிக்கும் அந்த திருச்சி மாநகரில் இருக்கும் விநாயகரை வணங்குவோம். ஏன் உச்சி பிள்ளையார்? உச்சியிலிருந்து அருள்பாலிக்கின்றார் உச்சி பிள்ளையார். சரி, சில திருக்கோயில்களில் நடன கோலத்தில் இருப்பார் நர்தன விநாயகர். முன்பு சொன்னது போல திருக்கடவூரில் தேவர்கள் கொண்டு வந்த அமுத கலயத்தை ஒளித்து வைத்துக் கொண்டார். அதனால கள்ளவாரண பிள்ளையார் திருக்கடவூரில். முருகப்பெருமானின் காதலுக்கு வள்ளியை அந்த யானை கோலத்தில் வந்து விளையாட்டாக பயமுறுத்தினார். அதனால சகாய விநாயகர். இப்படி நிறைய ஒவ்வொரு விநாயகர் பெயருக்கும் அதன் பின் ஒரு அழகான பொருள் உள்ளது. அதே மாதிரி காஞ்சிபுரத்து விநாயகருக்கு விகட சக்கர விநாயகர். அது எதனாலன்ற அந்த சுவாரஸ்யமான வரலாற்றினை பார்ப்போம். ஒரு முறை தக்ஷனின் யாகத்திற்கு சிவனை மதியாது தேவர்கள் வந்தார்கள். அவனுக்காக அந்த இடத்துல பார்வதியும் வருகின்றாள். பார்வதிக்கும் அங்கே மதிப்பில்லை. இதனால் கோபம் வந்தது. தன்னையே பார்வதி வேண்டாம், எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். சிலருக்கு சில விஷயம் சுமையாக இருக்கும், உறவுகள் சில சமயம் சுமையாக இருக்கும், பணி சுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப பலுவாக, பாரமாக, சுமையாக இருக்கும் இல்லையா? பார்வதிக்கு எது சுமையாக இருந்ததாம்? அவளுடைய பெயரே சுமையாக இருந்ததாம். எங்கே அனைவரும் தாட்சாயினி தாட்சாயினின்னு அழைக்கிறார்களே, ஏன்னா அந்த காலத்துல தந்தையினுடைய பெயரை வைத்து மகளின் பெயர் வரும். மிதிலையில் இருந்ததால் அவள் மைத்திலி, ஜனகனின் மகள் ஆதலால் ஜானகி, திரௌபதிக்கு கூட துருபதனின் மகள் திரௌபதி, பாஞ்சால நாட்டு இளவரசி பாஞ்சாலி. இப்படி ஊரின் பெயர், தந்தையின் பெயரை வைத்தே அந்த காலத்துல அந்த மகளின் பெயர் வைப்பார்கள். அப்படி ஒரு அழகான விஷயம். அதே மாதிரி தட்சனின் மகள், அவளுக்கு சதி தேவின்ற பெயர் உண்டாம். பார்வதி வந்து அவள் லோகநாயகி உமாதேவியானவள் தக்ஷனுக்கு மகளாக பிறக்கிறாள். அந்த அளவு தன்னடக்கத்தோடு தவம் பண்ணி சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என்று தக்ஷனிடம் கேட்கும் பொழுது, எனக்கு உன்னுடைய உமாதேவியே மகளாக பிறக்க வேண்டும், நீங்கள் எனக்கு மருமகனாக இருக்க வேண்டும்னு கேட்டார். ரொம்ப தன்னடக்கத்தோட இருந்தா இறைவன் தன்னையே கொடுத்து விடுவான் அல்லவா? அதனால உமாதேவியை குழந்தையாக அவனுக்கு அருள அந்த குழந்தைக்கு அவன் பெயரிட்டு வளர்க்கின்றான் சதிதேவின்னு. வளர 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 அந்த ஆகு பேர் தந்தையை வைத்து அவளுக்கு தாட்சாயணி அப்படின்ற ஒரு நாமம் வந்து விட்டது. அவளுக்கு யாரு இருந்தாலுமே சொல்றாங்க, ஓ தட்சனின் மகள் தாட்சாயணியா, சிவனை மதியாமல் தந்தையினுடைய யாகத்திற்கு வந்தாலாம். இப்ப கூட அந்த ஊருக்கோ அல்லது ஏதாவது ஒரு விழாக்கோ நம்ம வீட்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்கோ போனா நாளை இந்த பேர்கள் நம்மை வைத்து பேசுவார்கள்னு பல அச்சங்கள், வெக்கங்கள் நமக்குள்ள உண்டு. அந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்களாம். இந்த தாட்சாயணிக்கு பாரு எந்த அளவு கணவனை மதியாமல் வந்து விட்டார், இந்த இடத்துல தந்தை இவளுக்கு மரியாதையே கொடுக்கலையே இப்படிலாம் பேசினாங்களாம். இவள் நேராக சென்றாலாம் தட்சனிடத்தில் சென்று, என்னுடைய கணவராம் சிவபெருமானுக்கான அவிர்வாகத்தை கொடு, அந்த உரிமையை கொடுன்னு கேட்கும் பொழுது, நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப மனம் நொந்து கணவனின் பேச்சையும் மதியாமல், எதனால வந்தா, கணவனுக்கு அங்கே மரியாதை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய பெரிய கருத்தோடு தான் வந்தாள். ஆனால் அவளுக்கு அவமானம். அதனால் தன்னையே அவள் தழல் என்ற அந்த தீக்கு தன்னை இரையாக்கி கொண்டு தன்னுடைய பாகங்களை ஒவ்வொரு இடத்தில் தூக்கி எறிந்தாளாம். அப்படி அவளுடைய அந்த சக்தியான ஒவ்வொரு பாகங்கள் விழுந்த இடம் தான் இன்னைக்கு சக்தி பீடங்களாக நம்முடைய பாரத நாட்டில் இருக்கு. அம்பிகையினுடைய இதயம் விழுந்த இடம் மதுரை.
அம்பிகையினுடைய கண் விழுந்த இடம்தான் திருச்சி, நம்முடைய சமயபுரத்தம்மன். இப்படி அருணாச்சலேஸ்வரரில் எந்த அளவு ஏற்றம் உண்டோ அங்கிருக்கும் உண்ணாமுலை என்ற அந்த அம்பிகையும் அங்கு ஒரு சக்தி பீட தலத்துள் ஒன்றாக திகழ்கின்றாள். இப்படி சக்தி பீடங்கள் என்று 50க்கும் மேற்பட்டது நம்முடைய பாரத தேசத்தில் இந்த இடத்தில் தான் வந்தது. இந்த விஷயம் தெரியுது, ஆஹா சக்தி பீடங்களாக மாறிவிட்டன. ஆனால் தனக்காக தன்னுடைய உரிமைக்காக போராடி தன்னையே மாய்த்து கொண்ட மனைவிக்காக சிவபெருமான் ரொம்ப கோவப்பட்டாராம். தன்னுடைய 2 முடிகளை எடுத்து போட்டாராம். அவருடைய 2 முடிகளில் இருந்து வந்தவர்கள் தான் வீரபத்திரரும் மகா காளியும். இருவரும் வந்தார்களாம். அங்கே கொஞ்சமும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தேவேந்திரனும் அவனோடு இருக்கும் தேவர்களும் அமர்ந்து கொண்டு அவனுடைய யாகத்தில் கலந்து கொண்டார்களாம். கொஞ்சமும் நன்றி இல்லை. தன்னை காப்பாற்றும் சிவபெருமானை வணங்க வேண்டும் அப்படின்ற அந்த எல்லா சிந்தனையும் மறந்து அவர்கள் இருந்தார்கள். அந்த தருணத்தில் வீரபத்திரரும் காளியும் வந்து அந்த யாகத்தினை அழிக்க ஆரம்பித்தார்கள். சுற்றி 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 பெரிய அளவில் நடந்த ஒரு யாகம், யஜ்யம், அதை அழிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி அழிக்கும் பொழுது அங்கிருந்த திருமால் என்ன பண்ணாராம், தன்னுடைய கையில் இருக்கும் சுதர்ஷன ஆழ்வார் எனப்படும் சக்கரத்தை அந்த வீரபத்திரர் மீது ஏவினாராம். யார் இந்த வீரபத்திரர்னா, சிவபெருமானுக்கு என்று 64 வடிவங்கள், மூர்த்தங்கள் உண்டு. அதில் போகமூர்த்தம், யோகமூர்த்தம், வேகமூர்த்தம் என்பதில் வேகமூர்த்தத்தில் இந்த பைரவர், வீரபத்திரர் இந்த தெய்வங்கள் எல்லாம் அடங்குவார்கள். அந்த வீரபத்திரரும் சிவபெருமானின் வேகஸ்வரூபங்களில் ஒன்றானவர். அவருடைய தலையை கொய்ய திருமால் தனது சக்கரத்தை ஏவினாராம். அவர் பாருங்க எந்த மாதிரி ஒரு மணிமாலை அணிந்து கொண்டிருப்பாராம் வீரபத்திரர். வெண்டலை மாலை, அதாவது மனிதர்களின் அந்த மண்டை ஓட்டினால் செய்யப்பட்ட ஒரு மாலையை அணிந்து கொண்டிருப்பாராம் வீரபத்திரர். அந்த வெண்டலை மாலை, இந்த சக்கரம் வீரபத்திரரை நோக்கி வருவதை பார்த்து ஒரு காரியம் செய்தது. என்ன அந்த விஷயம்? அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? எதனால் தான் இந்த விநாயகருக்கு விகடச்சக்கர விநாயகர் என்ற அனைத்து சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவங்களையும் நாம் தொடர்ந்து ரசிப்போம். நன்றி, வணக்கம்.